செலுத்தப்படுகிறது. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் கனவுகளை திட்டங்கள் மூலம் செயல்படுத்தி வருகிறது திராவிட மாடல் அரசு. கடலூர் துணை முதலமைச்சர் அவர்களுக்கு திருவள்ளுவர் சிலை கடலூர் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. குறளோவிய புத்தகமும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. மாண்புமிகு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நினைவு பரிசும் புத்தகமும் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நினைவு பரிசும் புத்தகமும் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. தற்போது மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள் கால்பந்து விளையாட்டு வீராங்கனை சந்தியா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார்கள். 27வது தேசிய கால்பந்து போட்டியில் தமிழ்நாட்டின் அணி தங்கப்பதக்கம் வெல்ல முக்கிய காரணம் கடலூரின் தங்க மகள் இவர். தற்போது கால்பந்து விளையாட்டு வீராங்கனை கார்த்திகா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. தங்கம் வென்ற தமிழ்நாட்டு அணியில் மிட்ஃபீல்டராக இருந்து எதிரணியை திணற வைத்தவர். கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் கடலூர் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக புத்தகம் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. அனைத்து முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்த மண்ணின் மகத்தான தலை சிறந்த தலைவர்களில் ஒருவர். அவரது கல்வியல் ஆர்வங்களில் விளையாட்டு 2003ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறையை உருவாக்கினார். மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின்படி மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் திறமையான தலைமையின் கீழ் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் தலை சிறந்த விளையாட்டு வீரர்களை வீராங்கனைகளை உருவாக்குவதிலும் சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளை தமிழ்நாட்டில் வெற்றிகரமாக நடத்துவதிலும் கடந்த ஓராண்டில் ஏற்றமிகு வளர்ச்சி அடைந்துள்ளது. கடலூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட 683 கிராம ஊராட்சிகளுக்கு 830